அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் 8ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் வகுத்து தொகுத்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற ஆங்கில நூலிலிருந்து தமிழாக்கமாக தங்களிடம் நாள்தோறும் ஜூலை 1 முதல் இன்று செப்டம்பர் 8 வரை தொடர்ந்து பதிந்து வருகிறோம். அவர் கூறிய அந்த நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி நாம் கூற வேண்டும் என்றால், தமிழில் கூற வேண்டும் என்றால், தகுதி என ஒரு சொல்லில் கூறலாம். தன் குணத்தின் திறன். மன வலிமை இல்லாமல் சாதிக்க தகுதியான எதையும் செய்ய முடியாது. விருப்பத்தை வளர்ப்பதற்கான உண்மையான பாதை ஒவ்வொரு தனிநபரின் பொது வாழ்க்கையில் மட்டுமே காணப்படுகிறது. மேலும் இது மிகவும் வெளிப்படையானது மற்றும் எளிமையானது. பெரும்பாலானவர்கள் சிக்கலான மற்றும் மர்மமான ஒன்றை தேடுகிறார்கள். அதை கவனிக்காமல் கடந்து செல்கிறார்கள். அதிக வலிமையை பெறுவதற்கான நேரடியான ஒரே வழி பலவீனத்தை தாக்கி வெல்வதாகும் என்று தமிழில் கூறலாம். செப்டம்பர் 8ஆம் தேதி அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். One word we can say on September 8th, in one word we can say eligible. Educational livelihoods in general initiative bringing level efficiency eligible. What we have, every individual should have that eligibility. Eligible, we can say in acrostic, educational livelihoods in general initiative bringing level efficiency. Without strength of mind, nothing worthy of accomplished can be done. The true path of will cultivation is only to be found in the common life of the every individual, and so obvious and simple it is that the majority looking for something complicated and mysterious pass it by unnoticed. The direct and only way to get greater strength is to assail and conquer weakness. What he says on September 8th. You can say it in single word with the acrostic word eligible. Educational livelihoods in general initiative bringing level efficiency. தமிழில் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால், தகுதி, தன் குணத்தின் திறன். மன வலிமை இல்லாமல் சாதிக்க தகுதியான எதையும் செய்ய முடியாது. அதிக வலிமையை பெறுவதற்கான நேரடியான ஒரே வழி பலவீனத்தை தாக்கி வெல்வதாகும் என பகிர்ந்து செப்டம்பர் 8ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து அந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். இவர் எழுதிய நூல் திருக்குறள் அவர் படித்து அறிந்து, மேலும் திருக்குறளிலிருந்து ஆங்கில மொழியாக்கம் செய்து, இந்த ஆங்கில மொழியாக்கம் செய்ததை தமிழ் மொழியில் வ.உ.சி. உதயமூர்த்தி போன்ற தொடர்ந்து படித்து அறிந்து பல நூல்களை இவர் எழுதிய நூல்களையும் எழுதியுள்ளனர் என கூறி இன்றைய பதிவினை செப்டம்பர் 8ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.